ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தாய்மதி. இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு அபாயகரமாக மாறியுள்ள 7 முக்கிய வாழ்க்கை முறை மாற்றங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஏதோ இவ்வுலகில் பிறந்தோம் வாழ்ந்தோம் அப்படின்னு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வாழ்க்கையே இல்லைங்க. நம்மளை சுற்றியும் நம்மளுக்கும் நன்மை நடக்குதா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் நம்மளால் சந்தோஷமாக வச்சுக்க முடியுதா அப்படின்னு நம்ம யோசிச்சு வச்சு எப்படி வாழணும் அப்படிங்கிற முறை அறிஞ்சு வழிவகுத்து வாழ்கிறது தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை முறை தான் நம்ம முன்னோர்களும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. கடந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுங்க. பட் நம்ம எதிர்காலம் அப்படிங்கிறது நம்ம குழந்தைகள் தான். நம்ம குழந்தைகளுடைய எதிர்காலத்தையே பாழாக்கக்கூடிய பல தவறான பழக்க வழக்கங்களுக்கு குழந்தைங்க அடிக்ட் ஆகிக்கிறாங்க. அப்படி என்னென்ன தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிக்கிறாங்க, அதனால் என்னென்ன பாதிப்பு வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போவே குழந்தைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுகரு, ப்ரெஷர், ஹை ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையும் தான் காரணம். இதை 5 விளையாதது 50 விளையுமா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இவங்கள சின்ன வயசுலேயே, அதாவது குழந்தை பருவத்திலேயே அவங்கள நல்வழிப்படுத்திட்டோம்னா அவங்களுடைய எதிர்காலத்தை மட்டும் இல்லை, அவங்களோட வருங்கால சந்ததியையும் காப்பாற்ற முடியும். பட் நம்ம நல்வழிப்படுத்தாமல் விட்டோம் அப்படின்னா அந்த பழக்க வழக்கங்களும் வாழ்க்கை முறையும் அவங்க எதிர்காலத்தை பாழ்படுத்துறது மட்டும் இல்லாமல் அவங்க வருங்கால சந்ததியோட எதிர்காலத்தையும் பாழ்படுத்திடும். ஸோ கண்டிப்பாக இதை சரி செய்ய வேண்டிய முக்கியமான பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்குது. இப்போது குழந்தைகளை அப்படி என்ன தவறான பழக்க வழக்கங்கள் வாழ்க்கை முறைக்கு நம்ம உட்படுத்திகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் குழந்தைகளுடன் நேரம் செலவிடாமை அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்துச்சு, தாத்தா பாட்டி எல்லாருமே இருப்பாங்க. ஸோ குழந்தைகளுக்கு அவங்களுக்கு தேவையான அன்பு, பாசம், பரிவு எல்லாமே அவங்க மூலிமா அவங்களுக்கு நிறைய கிடச்சிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்போல்லாம் அம்மாங்கள்லாம் வீட்டிலேயே இருப்பாங்க. ஸோ குழந்தைகளுக்கு அந்த அன்புங்கிறது ஃபுல்லாக கிடச்சிட்டு இருந்துச்சு. பட் நம்ம இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக சமாளிக்கணும் அப்படின்னா அம்மா அப்பா 2 பேருமே வேலைக்கு போயிடுவாங்க. இதுவே தாத்தா பாட்டி வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு தேவையான அன்பு, பாசம், பரிவு, அது மட்டும் இல்லாமல் நன்னடத்தை, முக்கியமாக அதை சொல்லணும், அதெல்லாமே அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. பட் இப்போ அந்த சுச்சுவேஷன் கூட இல்லை. குழந்தை தானாக ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அமைதியாக வீட்டில் இருப்பாங்க. பெற்றோர்கள் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஸ்கூலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட அவங்ககிட்ட சொல்ல முடியாது. பல டைமில் அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அம்மா அப்பா. ஸோ அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்க முடியாது. அவங்களுக்கான பாசம், அன்பு, பரிவு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கும் மற்றவங்க கிட்ட அன்பு, பாசம், பரிவு, கருணை இதெல்லாமே காட்ட தெரியாமல் போயிடுது. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இது செஞ்சால் இது தவறு, இது சரி அப்படின்னு சொல்லித்தரக்கும் கூட ஆள் இருக்காது. இந்த காரணத்தினால தான் பல குழந்தைகள் கெட்டு போகிறாங்க. அவங்களுக்கு மற்றவங்களோட சூழ்நிலை, மனநிலைமை அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம இதை பேசினா அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா தான் தெரியும். பட் நம்ம அதை சொல்லி கொடுக்குறக்கும் கூட நேரம் இல்லாமல் நம்ம அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகிட்ட வளர்ந்துட்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம சரி செய்யணும். அடுத்தது என்னென்னு பார்த்திங்கன்னா வீட்டினுள்ளே விளையாடும் வீடியோ கேம்ஸ். ஃபஸ்ட்டெல்லாம் குழந்தைங்க ஊர் ஃபுல்லாக சுற்றி மண்ணில் பிறண்டு தவழ்ந்து எந்திரிச்சு விளையாடுவாங்க. அதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் இருந்துச்சு, உடல் வலிமையும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் மனோபலமும் அவங்களுக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் அவங்க விளையாடின விளையாட்டான கில்லி, கோலி, பம்பரம், கபடி, கண்ணாமூச்சி இந்த மாதிரி விளையாட்டுகள்னால அவங்க வெற்றி தோல்வியை சமாளிக்கிற மனப்பான்மையும் கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் குழுவாக சேர்ந்து விளையாடுறதுனால குழு மனப்பான்மை, தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறது, எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே, அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கிற மனப்பான்மை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை முறை பாடங்களை விளையாட்டின் மூலமாகவே கற்றுக்குறாங்க. ஆனால் இன்றைய தலைமுறை குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா மண்ணில் போய் விளையாடுற அளவுக்கு நேரமும் இல்லை, மண்ணில் விளையாடுற அளவுக்கு பலமும் இல்லை, முக்கியமாக அவங்களுக்கு அதில் ஆர்வமும் இல்லை. இதுக்கு மேலே சொல்லப்போனால் குழந்தைகளே போய் மண்ணில் விளையாடணும் அப்படின்னு சொன்னாலும் பெற்றோர்கள் அதை ஊக்குவிக்கிறதில்ல. அவங்கள அடக்கி வீட்டுக்குள்ளேயே இருந்து விளையாடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்படியான சூழ்நிலையில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டேஷன், எக்ஸ்பாக்ஸு இது மாதிரி
புதிய நவீன விளையாட்டுகளை விளையாடுறாங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளோட கை கால் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து கை கால்களுக்கு வந்து எந்த நன்மையுமே இதனால் கிடைக்காது. மாறாக பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், பார்வை சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, மன அழுத்தம் முக்கியமாக அவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். விளையாட்டிற்கு கூட உடலுக்கு வேலை கொடுக்காமல் உட்கார்ந்த இடத்துலையே விளையாடுற இன்றைய குழந்தைகளின் வாழ்க்கையில் மாறியுள்ள மிக மோசமான வாழ்க்கை முறை அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து இதை நீங்கள் கட்டுப்படுத்தணும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமுமே ஈவினிங் டைமில் அவங்கள வந்து மண்ணில் விளையாட விடுங்க. அதே மாதிரி வாரத்தில் ஒரு டைம் வேணால் ஒரு மணி நேரம் வீடியோ கேம்ஸ் அந்த மாதிரி விளையாட விடுங்க. தினமுமே பயிற்சி எடுக்க வந்து அவங்களுக்கு ஆர்வம் இருக்கிற விளையாட்டில் வந்து நிறையா பயிற்சி எடுக்கும்போது அதில் சிறந்து விளங்குவாங்க. இப்படி விளையாட்டில் சிறந்து விளங்குகிற குழந்தைகளுக்கு வந்து அவங்க வளர்ந்த பின்னாடி அவங்களுக்கு கல்வியிலையும் சரி, வேலைவாய்ப்புலையும் சரி முன்னுரிமை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மறந்துட வேண்டாம். ஆனால் நான் வீடியோ கேம்ஸ் விளையாண்டா என்னாகும் அப்படின்னா உடல் பருமன் தான் அதிகமாகும். அதனால் பல நோய்கள் வந்து ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். இதை தவிர்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முறையை நம்ம கற்றுக் கொடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா ரொம்ப மோசமானது என்னென்னா ஜங்க் ஃபுட்ஸ். இன்றைய காலகட்டத்தில் இன்றைய வாழ்க்கை முறையில் ஒழிக்க முடியாத ஒன்றா ஜங்க் ஃபுட்ஸ் வந்துருச்சு. இது வந்து மெயினாக பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு நல்லா கலர்ஃபுல்லாக பார்த்தோன்னே சாப்பிட்லான்னு தோன்ற அளவுக்கு சூப்பராக ஒரு டைம் சாப்பிட்டா மறுபடியும் சாப்பிடணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்கிறது ஜங்க் ஃபுட்ஸ் நிறையா வந்து இன்றைக்கி ஷாப்புகளில் கிடைக்கிது. வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் வாங்குறதில் பெரும்பணம் வந்து இந்த ஜங்க் ஃபுட்ஸ்க்கு தான் செலவு பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜங்க் ஃபுட்ஸை வந்து குழந்தைங்க சாப்பிட்றதுனால தற்காலிகமாக குழந்தைங்க சந்தோஷமாக இருந்தாலும் அவங்க உடல்நிலையை வந்து ரொம்பவே பாதிக்குது. இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்டதுனால தான் உடல் கெட்டுப்போச்சு, இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு தெரியாமையே நிறைய பேர் மறுபடியும் அதவே வாங்கி சாப்பிட்றாங்க. அதனால ஹாஸ்பிட்டலுக்கும் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால ஹெல்த்தியாக இருக்கிறாங்க, உடம்பு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுனால நம்ம உடலில் இருக்கிற சத்தும் கம்மியாகி ஊளை சதை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து பெருகி உடல் பருமன் நோய் தான் வருதே தவிர நார்மலாக அவங்க ஹெல்த்தியாக இருக்க முடியாது. பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து நூடுல்ஸு, பீஸா, பர்கர் இதுதான் ஜங்க் ஃபுட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் இருக்குது. நம்ம வீட்டில் சுகாதாரமாக சமைச்சு சாப்பிடாத எல்லா உணவுகளுமே வந்து ஜங்க் ஃபுட்ஸ் தான். வெளியில் சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் ஜங்க் ஃபுட்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா பெரும்பாலான கடைகள், ஹோட்டலில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அஜினமோட்டோ, சுவையொட்டிகள், நிறமூட்டிகள் இதெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு வந்து நிறைய கேடுகளை உண்டாக்கி நம் வளர்சிதை மாற்றத்தையே குலைத்து புற்றுநோய் மாதிரி மிக அபாயகரமான நோய்களை எல்லாம் நம் உடலில் கொண்டு வருது. குழந்தைகளுடைய எடை, உயரம் இரண்டின் விகிதத்தையும் கணக்கிட்டு பிஎம்ஐ வந்து கரெக்டாக இருக்கணும். வயதை விட எடை அதிகமாக இருக்கிறது எப்போதுமே ஆபத்து தான். இந்த அபாயகரமான பாதிப்பிலிருந்து உங்கள் குழந்தைகளை பாதுகாக்கணும் அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்ச உணவுகளை விதவிதமாக சமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜங்க் ஃபுட்ஸ் பக்கமே போக மாட்டாங்க. அடுத்த அபாயகரமான வாழ்க்கை முறை மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவி. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து டிவி அப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ டிவிலேயே பார்த்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாடமே சொல்லிக் கொடுக்குறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கி தொலைக்காட்சிகளில் பல சேனல்கள் வருது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சேனல் இருக்குது. மியூசிக் தனியாக ஒரு சேனல், நியூஸ் தனியாக ஒரு சேனல், ஆன்மீகத்துக்கு தனியாக ஒரு சேனல்னு நிறைய சேனல்கள் இருக்குது. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரேடியோ மட்டும்தான் இருந்துச்சு. அதில் நல்ல ப்ரோக்ராம்ஸ் மட்டும்தான் வரும். அதுதான் குழந்தைங்க கேட்பாங்க. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி குழந்தைங்க பிறந்த 6 மாதம் ஆன குழந்தையிலேருந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. குழந்தைக்கு எது எடுத்தாலும் டிவி தான் காட்டுறோம். சமாதானப்படுத்துறதுக்கு, விளையாடுறதுக்கு, டான்ஸ் ஆடுறதுக்கு, சாப்பாடு ஊட்டுறதுக்கு முதற்கொண்டு எல்லாத்துக்குமே நம்ம டிவியை தான் காட்டுறோம். ஸோ வந்து டிவியை ரொம்ப முக்கியமாக குழந்தைங்க நினச்சி பார்க்குறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிலேயே மூழ்கி வெளியே போய் விளையாடுறதுக்கே குழந்தைங்க வந்து மறுத்துடுறாங்க. டிவியில் வர்ற சீரியல்கள், அப்புறம் சென்சர் இல்லாமல் வர்ற திரைப்படங்கள், அப்புறம் வன்மம் விதைக்கிற மாதிரி வர்ற கார்ட்டூன் சேனல்கள் இதெல்லாம் குழந்தைங்க கண்டினியூஸாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து மனசிதைவு மற்றும் பல்வேறு மன ரீதியான பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுடைய குழந்தை பருவமே வந்து சிதைக்கப்படுது. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா டிவி பார்க்குறதால என்னென்ன தீமைகள் வரும் அப்படிங்கிறது வந்து நானே ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், வேணால் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த வாழ்க்கை முறை மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபத்து அறியாமல் அணியும் ஆடைகள் அப்படின்னு சொல்லலாம். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய குழந்தைகள் வந்து நவநாகரீகம் அப்படிங்கிற பேரில் வந்து விதவிதமாக ட்ரெஸ் போடுறாங்க. அந்த இதுக்கு தீனி போடுற மாதிரியே பெற்றோர்களும் அவங்களோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி பேராசைப்பட்டு குழந்தைகளுக்கு நவநாகரிக ஆடைகளை வாங்கி கொடுக்குறாங்க.
எக்ஸாம்பிளுக்கு சொன்னப்போனால் ஜீன்ஸ் இது வந்து சுரங்க தொழிலாளர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு விதமான ஆடை. இந்த ட்ரெஸ்ஸை வந்து வெப்பம் அதிகமாக இருக்கிற நம்ம இந்தியாவில் வந்து பெரியவங்க போடுறதே முதல்ல தப்பு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 6 மாத குழந்தைகள்லேருந்து மாடர்னுங்கிற பேரில் ஜீன்ஸை வாங்கி போட்டு விடுறோம். இதனால் பார்த்திங்கன்னா அந்த துணியோட அழுத்தம் காரணமாக ஆண்மை குறைவு இது மாதிரி மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சர்வசாதாரணமாக வருது. இதை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் ஆல்ரெடி இதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன், பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை ஆபாசமாக சித்தரிக்கக்கூடிய ஆடைகளை வாங்கி போட்டுவிட்டு பிஞ்சு மனசில் நஞ்சை விதைக்கிற செயலை பணம் கொடுத்து நம்ம செய்கிறோம். ஆடைகள் வந்து மனித உணர்வுகளோட சம்மந்தப்பட்டது. நாகரிகமாக ஆடை அணியிறது தப்பில்லை. பெண்களுக்கு அவங்களுடைய சுய கௌரவம் காப்பாற்றக்கூடிய அளவிலையும் அவங்க உடலுக்கு நலன் தரக்கூடிய மாதிரியும் அதே மாதிரி அவங்க வாழும் வாழ்க்கை அதாவது சூழ்நிலை சுற்றியுள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரியும் சுற்றுப்புறத்துக்கு ஏற்ற மாதிரியும் ஆடை வாங்கி அணிவிக்கிறது ரொம்ப சிறந்தது. இதை உணராத பல பெற்றோர்கள் தீங்கு விளைவிக்கக்கூடிய உடைகளை வாங்கி கொடுத்து அவங்க வாழ்க்கை முறையையே மாற்றி பல நோய்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய உடையை வந்து நல்ல உடையாக தேர்ந்தெடுத்து அவங்களுக்கும் தேர்ந்தெடுக்க பழக்குங்க. இந்த பழக்கம் உங்கள் குழந்தைகளுடைய வாழ்வில் மிகப்பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நேரம் தவறிய செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். நைட் தூங்கும்போது லேட்டாக தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சு காலையில் பரபரப்பாக கிளம்பி போயிட்டு இந்த பரபரப்பான வாழ்க்கை முறையின் மூலமாக பல நோய்களை வரவழைக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கை முறை மாற்றத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லா விஷயத்துலேயும் ஒரு அலட்சியம், தாமதமான மனநிலை, சோம்பல் இதெல்லாமே வந்து குழந்தைகிட்ட ஒட்டிக்குது. இதை கண்டுகொள்ளாத மாதிரி பெற்றோர்களோட போக்கு இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து நேரத்தோட அருமையே தெரியறதில்ல. சாப்பாடு சாப்பிட்றதுல தொடங்கி அவங்களுடைய அன்றாட செயல்பாடுகள் எல்லாமே நேரம் தவறி செய்யறதுனால இந்த செயல்பாடுகள்னால உங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலமே வந்து சீர்குலைந்து போகுது. இந்த அபாயகரமான வாழ்க்கை முறை மாற்றத்துடைய சிக்கல்களை எடுத்து கூறி அவங்களுக்கு சீக்கிரமாக தூங்கி சீக்கிரமாக எழக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துங்க. குழந்தைங்க தூங்கும்போது தான் குழந்தைகளோட உடலில் வந்து வளர்சிதை மாற்றம் ஏற்படும். க்ரோத் ஹார்மோன் வந்து சரியாக செயல்படும். குழந்தைங்க சரியாக தூங்கலை அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வளர்ச்சியில் குறைபாடுகள் ஏற்படும். ஸோ வந்து உங்கள் குழந்தைகளை சரியான டைமுக்கு தூங்க வச்சு நேரமே எழுந்திருக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பெற்றோர்களோட அளவு கடந்த பாசம். இன்றைய காலகட்டத்தில் வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க. மருந்து கொடுக்கறதுக்கும் கூட அவங்கள கண்டிக்கிறது இல்லை, அதீத செல்லம் கொடுக்குறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா குழந்தைங்க எது கேட்டாலும் அது சரியோ தவறோ அதை செய்யலாம் அப்படிங்கிற மனப்பான்மையில் இப்போ இருக்காங்க. அதனால் சின்ன சின்ன மனசங்கடங்களை கூட ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மையை அவங்க தாங்கக்கூடிய சக்தியை வந்து இழந்துடுறாங்க. அதனால் சமூகத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் கூட உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய முடிவுகளை எடுத்துடுறாங்க. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர்கள் சாதனை செய்வதும் ஆரோக்கியமாய் வாழ்வதும் அவங்க அம்மா அப்பா கிட்ட தான் இருக்குது. ஸோ அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து குழந்தையை நல்வழிப்படுத்துங்க. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைக்கு இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக அப்படி செஞ்சால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அளவில் செஞ்சு காட்டும்போது அவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ வந்து நம்ம எதை சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்குவாங்க. இப்படி செய்யும்போது இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் 500 வாழ்க்கை முறை மாற்றங்கள் வந்தாலும் அதிலிருந்து நம்ம குழந்தைகளை பாதுகாத்து அவங்களுக்கு நல்வழிப்படுத்த முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.